சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஐஸ் போதைப்பொருள் முதலாளி OICயிடம் மண்டியிடும் காணொளி. எவருக்கும் இரக்கம் காட்ட வேண்டாம் என்று அதிரடி உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுரகுமார. கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் 10 பேர் அதிரடியாக கைது. சந்தேக நபர்களை தப்பிக்க வைத்த சம்பவம் அம்பலம். நடுக்கடலில் 500 கோடி பெறுமதியான போதைப் பொருட்களுடன் சுற்றி கொண்டிருந்த தங்க தொழில் படகு சுற்றி வளைத்த கடற்படையினர். உரிமையாளருக்கு நேர்ந்த நிலை. பாதுகாப்பு கோரும் அம்பிட்டிய தேரர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக கதரும் பரிதாபம். கெகில்பத்ர பத்மே விவகாரத்தில் புதிய திருப்பம். பிரபல நடிகையிடம் வாக்குமூலம். திரைப்படம் நடிக்க பத்மேவை அழைத்ததால் ஏற்பட்ட நிலை. மன்னாருக்கு காற்றாலை ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து. பெரும் சேதத்துக்குள்ளாகிய கட்டடங்கள். பெலிகம பிரதேச சபை தவிசாளரை சுட்டுக் கொன்றுவிட்டு மோட்டார் சைக்கிளில் காட்டு வழியில் தப்பிச் செல்லும் போது கூளாறு ஏற்பட்டு நின்றது. யானை ஒன்று அப்போது எம்மை தாக்க வந்தது. பிடிபட்டவர்களின் அதிரடி வாக்கு மூலம். எம்பிக்களுக்கு துப்பாக்கி வழங்குவது ஆபத்தானது. சிவஞானம் ஸ்ரீதரன் எச்சரிக்கை. ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொல்லும் நிலை வரும் என்றும் கடும் எச்சரிக்கை. வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். மீண்டும் ஆர்வம் காட்டும் அரசாங்கம். யாழில் அதிரடியாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 பணியிடை நீக்கம். நீதிமன்றத்துக்கு செல்லும் வழியில் திடீரென்று தப்பியோடிய பெரும் குற்றவாளிகள். தொடர்வன விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு அங்கமாக தென்னிலங்கையில் தம்மன்வில பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் பொழுது பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பகுதியில் போதைப் பொருட்களின் உரிமையாளர் என்று சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட ஐஸ் போதை முதலாளி OICயிடம் மண்டியிடும் காணொளியொன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத மதுபான நடவடிக்கை தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்ய முயன்ற சிறப்பு படையினரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். 16 முதல் 32 வயது வரையிலான 5 ஆண்களும் 26 முதல் 45 வயது வரையிலான 5 பெண்களும் இதில் உள்ளடங்குவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தப்பியோடிய சந்தேக நபரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் காயமடைந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பல நாள் கடற்றொழில் படகின் உரிமையாளரை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது நாட்டின் மேற்கு பகுதியில் ஆழ்கடலில் வைத்து போதைப்பொருள் தொகையுடன் நெடுநாள் கடற்றொழில் படகொன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையின் போது குறித்த கடற்றொழில் படகின் உரிமையாளர் நேற்று மாலை காலை பிரதேசத்தில் வைத்து காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியத்தால் கைது செய்யப்பட்டார். குறித்த கடற்றொழில் படகு இன்று திக்கோவிட்ட கடற்றொழில் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதன்போது சுமார் 350 கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு அதன் பெறுமதி 5 பில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கடற்படையினர் குறித்த மீன்பிடி படகை கைப்பற்றும் போது படகில் இருந்த 6 சந்தேக நபர்களையும் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைக்காக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தன்னுடைய உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மட்டக்களப்பு மங்களராமிய விகாராதிபதி அம்பிட்டிய சுமரத்ன தேரர் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் பாதுகாப்பினை கோரியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக உள்ளதாக தேரர் தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தனது பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட 5 சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு கடுமையான பாதுகாப்பு இடைவெளியினை உருவாக்கியுள்ளதாக அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். பிரபல நடிகை ஒருவர் கெகில்பத்ர பத்மேவை திரைப்படம் ஒன்றில் நடிக்க அழைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட பிரபல நடிகை கெகில்பத்ர பத்மேவை திரைப்பட தயாரிப்பில் இணைய அழைத்ததாக போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த தகவலின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க சம்பந்தப்பட்ட நடிகையிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் என போலீஸ் அதிகாரி ஒருவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கெகில்பத்ர பத்மேவிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என உயர் போலீஸ் அதிகாரி தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக கெகில்பத்ர பத்மேவுக்கு பாரிய துப்பாக்கி கடத்தலில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக குற்ற போலீசார் தெரிவித்தனர். மேலும் கெகில்பத்ர பத்மேவுக்கு 5 நடிகருடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் இணைந்து பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
அத்துடன் பிரபல நடிகைகள் மூலம் அவரின் கருப்பு பணம் மறைக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலும் விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆகவே குறித்த நடிகைகள் பல்வேறு முதலீடுகளுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தினார்களா என்பது தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தொடர்பான தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மன்னாருக்கு காற்றாலை ஏற்றிச் சென்ற வாகனம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை துறைமுகத்தின் வெளிப்புற வாயில் அருகே கவிழ்ந்ததில் திருகோணமலை துறைமுக வளாகத்தில் உள்ள பௌத்த கோயில் மற்றும் கொள்கையின் கட்டிடத்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் போது வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் பயணி காயமடைந்துள்ளனர். அண்மை காலமாக குறித்த துறைமுகத்தில் இருந்து மன்னார் நோக்கி காற்றாலை எடுத்து செல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் துப்பாக்கிதாரி பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று கண்டுபிடித்துள்ளனர். கதிர்காமம் புத்தள வீதியில் உள்ள 16வது மைல்கல் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் இந்த மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் அம்பலாந்தோட்டை பகுதியை அடைந்து அங்கிருந்து கதிர்காமம் புத்தள வீதி வழியாக கெக்கிராவு பகுதிக்கு சென்றதாக அவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. கெக்கிராவு பகுதிக்கு செல்லும் போது வழியில் மோட்டார் சைக்கிள் தொழில்நுட்ப காரணமாக நின்றுள்ளதாகவும் அவர்கள் அதை பாதையோர காட்டில் இட்டுச் சென்றதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூறியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் கோளாறு ஏற்பட்ட போது அந்த இடத்தில் மறைந்திருந்த காட்டு யானை ஒன்றின் தாக்குதலுக்கு சந்தேக நபர்கள் ஆளாகும் சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் ஓடிச் சென்று தாக்குதலில் இருந்து தப்பியதாகவும் அவர்களின் வாக்குமூலங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரோடு நேற்று அந்த இடத்துக்கு சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளை கண்டுபிடித்து அதை கதிர்காம காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். துப்பாக்கி வைத்திருப்பது ஆபத்தானது. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள் சுடுபட்ட வரலாறுகளும் இருக்கிறது. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கி கேட்டால் அது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து ஸ்ரீலங்கா வான்படை குண்டுவீச்சில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட சூனாபானா தமிழ்ச்செல்வன் மற்றும் அவர்களுடன் சேர்ந்து வீரச்சாவை தழுவிக்கொண்ட 6 பேருக்கு 18ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வட்டார அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகமான அறிவகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்டில் ஒரு அச்ச சூழ்நிலை உள்ளதாக ஜனாதிபதியே குறிப்பிடுகிறார். நீதிமன்றம் வருபவர்களே சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். பிரதேச சபையின் தவிசாளர்களும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். போக்குவரத்து பாதையில் கூட எதுவும் நடக்கலாம் என்கின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை நாம் வரவேற்கின்றோம். போதைப்பொருள் பாவனை தென்னிலங்கைக்கு மட்டுமன்றி வடமாகாணத்திலும் உள்ளது. இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். குறிப்பாக போலீஸ் பாதுகாப்பு அல்லது துப்பாக்கிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. 2010ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் தெரிவு செய்யப்பட்ட போது எனக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டது. அதை குறிப்பிட்ட ஆண்டுக்கு பின்பு மீளவும் நான் ஒப்படைத்திருக்கிறேன். துப்பாக்கி வழங்கப்பட்டால் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். எவ்வளவு பாதுகாப்பு என்பதும் ஆராயப்பட வேண்டும். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் இருக்கிறது. துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது. உறுப்பினர்கள் கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதன் பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். இதுவரை நான் ஆயுதம் கோரவில்லை. எனக்கு அரசாங்கம் தந்தால் பயிற்சி தேவையில்லை என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் வாகன இறக்குமதிக்காக இந்த ஆண்டு இதுவரை சுமார் 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் கடிதங்களை திறக்க அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர்.எம். ஜெயவர்தன தெரிவித்தார். அரசாங்கம் சுமார் 1.8 பில்லியன் டாலர் வரை கடன் கடிதங்களை திறக்க அனுமதி அளித்தாலும் இதுவரை 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுக்கு இதுவரை சுமார் 60% வாகனங்கள் மட்டுமே வந்தடைந்துள்ளன. அதன் பெறுமதி 1.2 பில்லியன் டாலராகும் என பிரதி அமைச்சர் கூறினார். அரசாங்கம் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதியாளர்களுக்கு 1.2 பில்லியன் டாலர் வரை கடிதங்களை திறக்க அனுமதி அளித்துள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 நேற்று தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால இதை உறுதிப்படுத்தினார். இது தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 ஹெரோயினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்ற அதுக்கு அனுமதி வழங்கியது. தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றம் அழைத்துச் சென்றபோது சந்தேக
நபர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த சம்பவத்தின் போது கடமையில் இருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் இன்றைய தினம் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.